நீட் தேர்வு ரத்து தொடர்பாக இருக்கக்கூடிய இந்த ரகசியத்தை சொல்லுங்கள் அப்பா என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு கேள்வி எழுப்பியிருக்கிறார். விவரங்களை கூடுதலாக வழங்குவதற்காக செய்தியாளர் சிவக்குமார் இணைப்பில். உங்கள் விவரம் சிவக்குமார். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் பக்கத்துல நேற்று நீட் தேர்வுக்கு பயந்து போய் இந்துமதி அப்படிங்கிற மாணவி ஒருத்தங்க தற்கொலை செய்து கொண்டதா சொல்லி தகவல் வெளியானது. இந்நிலையில எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு ஒரு ட்வீட் ஒன்று வெளியிட்டு இருக்கிறாரு. அதுல என்ன குறிப்பிட்டிருக்கிறாருன்னா, விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்துல நீட் தேர்வுக்கு அச்சம் காரணமாக இந்துமதிங்கிற மாணவி தற்கொலை செய்து கொண்டுள்ளார் என்ற செய்தி அறிந்து மிகவும் அதிர்ச்சி அடைஞ்சதாகவும் அவரை இறந்து வாழக்கூடிய அவரது குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலை வருத்தத்தையும் தெரிவித்துக் கொள்றதோடு இல்லாம, நேற்று தேனியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்துல திமுகவின் நீட் ரகசிய நாடகம் குறித்து அவர் பேசியதாகவும் குறிப்பிட்டிருக்கிறாரு. நாமும் மருத்துவர் ஆகிவிடலாம் என்ற உயரிய லட்சத்தோடு அல்லும் பகலும் படித்த ஒரு மாணவர்களுக்கு மத்தியில ஆட்சி பொறுப்பேற்று 4 ஆண்டுகள் ஆகியும் இதுவரை அவர்களுக்கு விடியா திமுக இந்த அரசானது நீட் ரகசியத்தை சொல்லாமல் ரகசியம் இருப்பதாக பொய்யான நம்பிக்கையை ஏற்படுத்தி அவர்களை குழப்பத்திலேயே வைத்திருக்கக்கூடிய இந்த அரசு மாணவியின் மரணத்திற்கு முழுதாக பொறுப்பேற்க வேண்டும் குறிப்பிட்டிருக்கிற அவரு இந்த நீட் ரகசியத்தை உடனடியாக சொல்ல வேண்டும். இல்லை என்றால் திமுக பொய் சொன்னதுதான் என்ற உண்மையை ஒப்புக்கொண்டு இனியாவது நீட் மரணம் நிகழாவண்ணம் தடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்துகிறேன் சொல்லி குறிப்பிட்டிருக்கிறாரு. ஏற்கனவே கடந்த 4 வருடங்களுக்கு முன்பு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் நீட் ரகசியத்தை நாங்க வந்தா உடனடியா நீட்டை ரத்து செய்வோம் அப்படின்னு சொல்லி பொறுப்பேற்ற நிலையில தொடர்ச்சியா நீட் தற்கொலைகள் நடைபெறாத வண்ணம் உடனடியா அந்த அரசு நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி தற்போது ட்வீட் ஒன்று வெளியிட்டிருக்கிறார் கோபாலகிருஷ்ணன். அண்மை விவரங்களுக்கு நன்றி சிவக்குமார்.